பண்ணணுன்றது ஒரு பார்வை. ஆனால் டேவிட் மேலே கடவுளுக்கு இருந்த அளவற்ற அன்பை தாண்டி கடவுள் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து டேவிடை பார்த்து நான் உனக்கு கட்டுறேன்ப்பான்றாரு. இப்போது கடவுள் வந்து சொன்னதுக்கு ரீசன் நம்ம போன பதிவில் நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்த்தோம். ஆனால் நான் கடைசியில் ஒரு அந்த நிகழ்வு முடியும் போது ஒரு கேள்வி வச்சேன். இவ்வளோ கிளியராக நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, டேவிட் கடவுள் பதில் சொல்லும் போது அடுத்த 1000 தலைமுறை அடுத்த 2 அவ்வளோ கிளியராக டேவிட் சென்ஸ் பண்ணிட்டார், அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸை கேட்ச் பண்ணுறாரு. ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கேள்வி என்னென்னா, இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் சென்ஸை கேட்ச் பண்ண டேவிட் வந்து தன்னோட அடுத்த தலைமுறைக்கும் இல்லை ஒரு 2-3 தலைமுறைக்கும் அதை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை? எங்கே மிஸ் ஆச்சு? இவ்வளோ புரிஞ்ச டேவிட், கடவுள் இவ்வளோ செஞ்ச டேவிடுக்கு அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ச் பண்ணாமல் இருந்தது காரணம்னா எங்கே நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்ற கேள்வி வைக்கிறேன். நம்ம போன எபிசோடில் பேசும்போது இந்த கேள்வியை கேட்க வைக்கிறது ஆவியானவர் தான் ஒரு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ இந்த கேள்வியை கேட்க வைக்கிறது ஆவியானவர் தான், உங்களே கேட்க வைக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி உள்ளதான ஆவிக்குரியவர்கள் ஊழியக்காரர்கள், என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் 2 முக்கியமான ஒரு ட்ராபேக் இருக்குது. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்குள்ள 2 ட்ராபேக் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் நான் சொல்லலை. ஒரு சிலர்லாம் தே ஆர் பர்ஃபெக்ட், அவங்கள தான் நம்ம குறைய சொல்ல முடியாது, தே ஆர் த ரோல் மாடல்ஸ்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மெஜாரிட்டி ஊழியக்காரங்கிட்ட விசுவாசிக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா 2 விஷயம். முதலாவது, நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இவங்க பைபிள்லேருந்து சொல்கிறேன், வெளியே வேண்டாம், பைபிள்லேருந்து சொல்கிறேன். ஏனோக்குள்ள இருந்த விஷன் மெத்துசுலாக்குள்ளே போல. ஏனோக்கு என்ன விஷயம்னா, குழந்தை பிறந்த உடனே தேவனோட சஞ்சரிக்கிறார். அந்த குழந்தை பிறக்கும் போது ஆண்டவர் அவருக்கு உணர்த்துறது என்னன்னா, இந்த பிள்ளை சாகிற அன்னைக்கு உலகம் அழிஞ்சிரும். அதனால தான் அவருக்கு பேர் நியாய தீர்ப்பின் மனிதன் பேர். அவன் போகும்போது அது சம்பவிக்கும்னு அர்த்தம். மெத்துசுலா சாகிற அன்னைக்கு ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்சிரும். மெத்துசுலா தான் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷன், 969 இயர்ஸ். இந்த விஷன் யாருக்கு வந்துருச்சுன்னா, ஏனோக்கு வந்துருச்சு. வந்த பிறகு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 300 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பையனுக்குள்ள கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அது வரல. அதுக்கப்புறம் அந்த விஷன் யாருக்கு வருதுன்னா, கொள்ளு பேருக்கு வருது, நோவாவுக்கு தான் வருது, ஸ்கிப் ஆகி வருது. அப்போ கர்த்தர் தான் பேசுறாரு, இவங்ககிட்ட வந்தது வரல. ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட், அடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, சாமுவேலை வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. எதுக்காக செலக்ட் பண்ணா, ஏலி பசங்க தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து பலிபீடத்தில் வந்து இந்த தப்பு பண்ணாங்கன்னு தான் சாமுவேல். இது சாமுவேலுக்கும் தெரியும், நல்லா தெரியும். நம்மளை அதுக்கு தான் ஆண்டவர், அதுவும் சாமுவேல் வழியாக தான் அந்த ப்ராபஸியே ஏலிக்கு வருது. தள்ளிட்டு என்ன கொண்டு வராருன்னு சொல்கிறாரு. சாமுவேல் பசங்க என்ன பண்ணாங்க? சேம் ப்ராப்ளம். ஜனங்க வந்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரி கிடையாது உங்கள் பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி சாட்சி பாருங்க. இப்போ காடும் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. சரி, சவுலை கொடுத்துரு, ஒரு ராஜாவை நம்ம கொடுத்துருவோம். இல்லை, அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை, உங்கள் பசங்க நல்லவங்க தான் அப்பான்னு அவர் சொல்லலை. நாதாப் அபியூ, ஆரோனுடைய பையன், அந்த எலியேசரை தவிர இந்த 2 பேருக்குமே அந்த விஷன் இல்லை. ஏலிக்கு அந்த விஷன் இல்லை. எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, அடுத்த சந்ததி ஜென்ரேஷன் அப்படியே கெட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா. என்ன ரீசன், ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஜென்ரேஷனே கிடையாது. ஏன் இப்படி போகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வசனம் நம்ம வாசிக்கிறோம். நம்ம போன தடவை கூட சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆபிரகாம், ஐசக், ஜாக்கப், ஏன் இந்த 3 பேரும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க? காட் வந்து ஏன் இவங்களுக்கு கடவுளே சொல்கிறாரு, உங்கள் பேர் நான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, டெல் தெம் ஐ அம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்ன்றாரு. அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து 3 மனிதர்களோட பேர் என்ன மாதிரி சாட்சி பாருங்களா. இங்கே வாங்க, அதுக்கு என்ன காரணம் நான் பார்த்தேன். ஆதியாகமம் 18:19 அதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை, ரொம்ப தெளிவாக இருக்கும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளை இடுவான் என்னத்தனா, கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றத அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவானா. கர்த்தர் எனக்கு இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நிறைவேற்ற போறாரு, நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிடுவானா. இது யாருடைய வேலை? ஆபிரகாமுடைய வேலை. சரிங்களா? இப்போ இது ஆபிரகாம் செஞ்சாரா அப்படின்னு சொல்லணும்னா 26th சாப்டர்ல 4th verse 26ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். சொன்னது மட்டும் இல்லை, அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார், தான் பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எனக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, அந்த விஷனில் தான் நம்ம போகணும், அந்த விஷனை நம்ம நிறைவேற்றணும்னு தான் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கு. ஃபேமிலி விச் பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். நீங்கள் எப்பவும் சொல்கிறது தான். இப்போ பாருங்கள், ஹீப்ரு 11 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூடாரங்களில் குடியிருந்தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இறந்துருவார். அவர் வந்து மக்பெலா கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க, சரியா? 25ஆம் அதிகாரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐசக்கு அப்புறம் ஜாக்கப். இதில் படித்து பார்த்தீங்கன்னா ஜாக்கப் வந்து ஆபிரகாமை பார்த்த மாதிரியே இருக்காது. இதில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்காது. ஆனால் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் ஜாக்கப்பும் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், 100 வயசில் வந்து ஐசக். ஆமாம், ஐசக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. கரெக்ட். 140. அப்போ ஆபிரகாமுக்கு 140. ஐசக் குழந்தை பிறக்கும் போது 60 வயசு. 20 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறகுது. 160. அப்போது ஆபிரகாமுக்கு 160. ஆபிரகாம் சாகும்போது 175. அப்போ ஜாக்கபோட எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு? 15 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. ஜாக்கப் டீனியக்கு வர வரைக்கும் இவர் யாக்கோபோடு கூட வாழ்ந்திருக்காரு. அப்போ இவர் அவனுக்கு சொல்லிட்டு வர மாட்டாரா? சொன்னதுனால தான் ஆபிரகாமுக்கு சொன்னது ஐசக்கிட்டையும், ஐசக்கிட்ட சொன்னது ஜாக்கபோட்டையும் கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. 3 பேரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. 3 பேரும் ஃபாலோ பண்ணி அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு தத்தம் இன்னைய வரைக்கும் நியர்லி 4000 இயர்ஸ் அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு நடக்குது இஸ்ரேலில், இல்லையா? அப்போது ஒரு தகப்பனுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த விஷனையும் அந்த கர்த்தர் கொடுக்கக்கூடிய நியமங்களையும் அந்த தகப்பன் எந்த அளவுக்கு தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறான், எந்த அளவுக்கு அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்கன்றது தான் இங்கே விஷயமே இருக்குது. அதான் கட்டளைன்றாரு. கட்டளை, ஆர்டர். அதாவது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து நம்ம ரெகுலராக போகிறோம் வரோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சர்ச்சுக்கு வரேன், நான் என் பிள்ளைகளை கரெக்டாக தாங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன். அவங்களுக்கு நான் பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்கள வந்துட்டு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மீட்டிங் வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை, அது ரிலீஜியஸ், அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குல்ல, கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு இருக்குல்ல, இது ஊழியக்காரனுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், ஊழியக்காரனுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியை அழைக்கும் பொழுதே, ரட்சிக்கப்படும் பொழுதே, வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, நம்மளை கூப்பிடும் போதே ராஜாக்களும் ஆசாரியமாக கூப்பிட்டுருக்கிறார். அப்போ நம்மளை கூப்பிடும் போதே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிக்கு மேலேயும் கர்த்தருடையதான திட்டம் இருக்குது. அது என்ன திட்டம்னா ஹெவன்லி பிளான். அதான் அந்த குடும்ப தலைவிக்கும் தலைவருக்கும் அது தெரியணும். அவங்களுக்கு முதல்ல இந்த வெளிப்பாடு வரணும். இந்த வெளிப்பாடு என்னை ஏன் கர்த்தர் குடும்பமாக இணைச்சாரு, இந்த குடும்பத்தின் மேலே ஹெவன்லி பிளான் என்ன. திருப்பியும் சொல்கிறேன், வேர்ல்ட்லி பிளான் இல்லை. வீட்டை கட்டுறதுன்னா பூமியில் கட்டுறது இல்லை, 2400 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, இது இல்லை. ஆபிரகாம் வழியா, ஈசாக்கு வழியா, ஜாக்கப் வழியா கிரைஸ்ட் வழியா ஒரு சந்ததி பரலோகத்தில் நிற்கணும். இப்போ ஆபிரகாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த எண்ணி முடியாத சந்ததி யாருன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக படிக்கிறவங்க இஸ்ரேலைட்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ரெவலேஷன் 1-8 வாசிச்சு பாருங்கள், 7th சாப்டரில் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் மொத்தம் இஸ்ரேல் எவ்வளோன்னு எண்ணிடுறார் ஆண்டவர். மொத்தம் இஸ்ரேல் எவ்வளோ எண்ணிறார். அப்போ அந்த எண்ணி முடியாத கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹெவனில் ஒரு குரூப் நிற்கிது 7-9 வெளிப்படுத்தல் 7-9. அந்த கூட்டத்தை தான் எண்ணி முடியாத கூட்டம்னு பைபிள் சொல்லுது. அப்போது ஆபிரகாமுக்கு கொடுத்ததான இந்த விஷன் எதை பற்றினது? ஒரு மாஸ்டர் பிளான். எந்த பிளான்? ஹெவனில் நிற்க போகிற ஒரு ஜென்ரேஷனை பற்றி இருக்கு. அங்கே ரெடி பண்ணுறதுக்கு இங்கே சொல்கிறாரு. இந்த விஷன் அவனுக்கு இருந்துச்சு. இதைத்தான் அவர் ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அதை நான் அணைத்து கொண்டேனுங்கிறாரு. இந்த விஷன் யாருக்கு இருக்கு? ஐசாக்கு வருது. இந்த விஷன் யாருக்கு இருக்கு? ஜாக்கப்புக்கு வருது. அப்படியே வருது. சொல்ல போனா ஐசாக்கோட ரெபெக்காக்கும் வருது. எக்ஸாக்ட்லி கேட்ச் பண்றாங்க. அவங்க அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுத்ததான பிளெஸிங்கை பார்க்கறாங்க. மாப்பிளைய பார்க்காமயே ஒரு சென்ஸ் பண்றாங்க, ஏதோ போனோன்னு. அது ஒன்று வந்துடுது. அடுத்து ஜாக்கப்புக்கும் ஈசாக்கும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. இவங்க எல்லாருக்கும் ஹெவன்லி பிளானை சென்ஸ் பண்ணி கேட்ச் பண்றாங்க. அதனால தான் இவங்க பைபிள்லேயே வராங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம அங்கங்க இருக்கோம். இப்போ நமக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குல்ல, நம்ம அத்தனை பேர் மேலேயும் ஒரு பிளான் இருக்குல்ல.
நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா, காட் வந்து என்னை எதுக்கு கொண்டாந்துருக்கிறாருன்னா, இங்கே இன்ஜினியர் ஆக்கி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நான் ஒரு 2 பசங்களை பெற்று அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு நல்லா படிக்க வச்சுட்டேன். இப்போ ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் டேடியோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்துட்டேன்ப்பா, எங்கள் படிக்க வச்சுட்டேன்ப்பா, அப்பாவால் இவ்வளோதான்ப்பா முடியும், ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வீடு கட்டிட்டேன்ப்பா. உன்னை யார்ப்பா இதெல்லாம் செய்ய சொல்லி பரலோகம் சொல்லியிருக்கா? செய்ய வேணான்னு சொல்லலை. அது உங்கள் இஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேஃப்டிக்கு செஞ்சீங்க. பட் நீங்கள் எங்கே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துட்டு ஹெவன்லியா அவன் மேலே ஒரு பிளான் உங்கள் மூலியமாக அவனுக்குள்ளே வருது, அந்த பிளானை அவங்ககிட்ட நீங்கள் ரிவீல் பண்ணிட்டு போயிருக்கணும். அங்கே மிஸ் ஆகுது. மிஸ் இல்லை, அது வந்து ஹெவனுக்கே போகக்கூடாம பண்ணிடும். இப்போ உங்கள் பிள்ளை இன்ஜினியர் ஆகிட்டாரு, டாக்டர் ஆகிட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் இருக்குது, ஹெவன்லி விஷன் இல்லாமல் இருக்கிறாரு, ரிலீஜியஸாக இருக்காரு. என் பையன் கரெக்டாக சர்ச்சுக்கெல்லாம் போயிடுறான், கர்த்தருக்குள்ளே நல்லா வளர்த்துட்டேன், என்ன பண்ணுறீங்க? தைத்தெல்லாம் கொடுத்துறாரு. சண்டே ஆராதனைக்கு மார்னிங் கரெக்ட் டயத்துக்கு போயிடுவான், 8 o'clock ரிட்டர்ன் வந்துடுவான், கரெக்டாக வந்துடுவான். அவன் ஒரு நாள் கூட சண்டே மிஸ் பண்ண மாட்டான். பட் இது எங்கே இருக்குது? உங்கள் பையனுடைய தானே ஹெவன்லி விஷன் எங்கே? உங்கள் பையனை டாக்டர் ஆக்கி அதுக்கு தான் ஆர்டர் கொடுத்தாரா? உங்கள் பையன் குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், ஒரே மனைவியோடு இருந்தார், நல்லபடியாக சர்ச்சுக்கு போனார், வந்தார், தசமங்காணி கொடுத்தாரு, கம்யூனியன் எடுத்தார், செத்துட்டார். இதுக்கு தான் கொடுத்தாரா? அப்போ இதுதான் கிரைஸ்டோடையதான உங்கள் ஃபேமிலி பிளான் அப்படின்னா, நீங்கள் இன்னும் டோர்க்குள்ளேயே வரல, வெளியே நிற்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் த ஹெவன்லி பிளான். இங்கே நான் வந்து ஒரு டெம்பரவரி 70 to 80 years டெம்பரவரி. இந்த இப்போது ஒரு காரை யார்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வருது, வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்த உடனே அந்த ரா மெட்டீரியல் அந்த யார்ட்லேயே இருந்தால் என்ன பிரயோஜனம்? இருக்காது. மார்க்கெட்டுக்கு வரணும், வெளியே வரணும். அது ஷோரூமுக்கு வரத்துக்கு தான் ரா மெட்டீரியல் இங்கே வந்திருக்கு. இதை வந்து ரெடி பண்ணி அதை பண்ணி எலக்ட்ரிக்கல் வேலையை முடித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அது ஷோரூமுக்கு வந்து ஷோரூம்லேருந்து அது வித்துடணும். ஆமாம் இல்லையா? இப்போ நான் ரா மெட்டீரியலாக இருக்கிறதையே பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன். பெஸ்ட் ரா மெட்டீரியலுங்க, புதுசாக இருக்கேன். அப்போ உங்களுடைய பர்பஸ் என்ன? அங்கே டிஃபீட் ஆகிடுது. இங்கே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் இங்கே தான் ஃபெயிலியர் ஆகிறோம், ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ் இங்கே தான் ஃபெயிலியர் ஆகிறோம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவங்க விஷன் இவங்க பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே போகணும். நான் சொல்கிறது திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடியதான ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுடைய பிளெஸிங்கை நான் பேசவே இல்லை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்குன்னு இருக்கு. அப்போ அந்த ஹெவன்லி ரெல்ம் என்னங்கிறது ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உங்கள் பையன் அதை நோக்கி ஓடுவார்.